என்னோட கார்டன் வீடியோ பார்த்து நிறைய பேர் கார்டன் டூர் போடுங்க கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பின்னாடி லேக் வேறு இருக்கிறதுனால பழ மரங்களை பூக்கள் எல்லாமே வச்சுருக்கோம். இது வந்து எங்களோட வெத்தலை செடிங்க. காஃபி ஃபார்முக்கு போயிருந்தோம். அதை வாங்கிட்டு வந்து தான் நான் சீடு போட்டு பழத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு எந்த புளிப்பான பழத்தை அரநெல்லிக்காய் செடி போன வருஷம் இது நிறைய காயெல்லாம் வந்து இது ரெண்டுமே புளிய மரம். மலையாளத்தில் வந்து மஞ்சள் குழம்பின்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஜாஸ்மின் ஃபேமிலியே கிடையாது, நிறைய பூ பூக்கும். இதுதான் என்னோட பேக் சீடு போட்டது தான். இந்த மரம் வந்து நீங்கள் ஒரு பூ 2 பூ எடுத்து தண்ணியில் போட்டு உங்கள் வீட்டில் வச்சு இது வந்து காசினி கீரை, லில்லி பிளான்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து அரளிப்பூ களி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் குட்டி பாவக்காய் போட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நான் மாற்றி மாற்றி இதே இடத்துல வந்து முருங்கை மரம் வச்சுட்டே இருக்க போகிறேன். இப்போ கிரேப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கனகாம்பரம் வச்சுருக்கேன். காந்தாரி மிளகா போட்டிருக்கேன். நம்ம ஊர் மொச்சைன்னு சொல்லுவோங்க, மொச்சை. இது இந்த தொட்டியில் வந்து அரைக்கீரை பூவில் வந்து நான் பூ எடுத்து சமைச்சிட்டு பூனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் இதை வந்து நள்ளிரு நாரின்னு சொல்லுவாங்க. சங்ககால இலக்கியத்தில் நிறைய குறிப்பு இருக்குது. கலரில் பூ வந்து முருகனுக்கு டைமில் இந்த செடியில் வந்து பூ பூக்கும். இதில் பாருங்கள், இதில் பூ வந்துடுச்சு. பூ வந்தாலும் நல்லா பெருசாக இருக்கும். இந்த மல்லி வந்து கலாங்கால் வந்து தாய்லாண்டு நன்மை செய்கிற பூச்சி கொண்டு வரதுக்காக தான் பின்னாடி இருக்குது. கத்திரிக்காய் செடி. இதில் வந்து இது வந்து சைனீஸ் பர்ஃப்யூம். இதில் வந்து கடலை போட்டிருக்கேன். பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அஸ்வகந்தா. நம்ம இந்தியன் பிரியாணி எல்லாம் மாதிரி வாசனை மாதிரியே தான் இருக்கும். ஹவாயிலிருந்து சீடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் கொய்யா வந்திருக்கு. சீடு போட்டு பிச்சு சாப்பிட்டா தேன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். டீயாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்துட்டுருக்கு. கன்னடத்தில் வந்து அம்மட்டக்காயின்னு சொல்லுவாங்க. அண்டு சுஜாதா அவரோட கரையெல்லாம் செண்பகப்பூ புக்கு படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். பூ வந்திருக்கு, காய் வந்துடும் நினைக்கிறேன். தெலுங்கில் வந்து மருவம்னு சொல்லுவாங்க. கொய்யா மரம் தான். நம்ம அரநெல்லிக்காய் இதில் வந்து ஒரு மரம் வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும். அப்புறம் வந்து இதுவும் ஆவக்காடோ தான். இது வந்து இதுவும் ஆரஞ்சு மரம். இந்த பக்கம் பாருங்கள், கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒன்று வந்து நல்லா நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ரெட் ஆப்பிள் மரம். இதில் வந்து நான் க்ரீன் ஆப்பிள் வந்து ஒட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே க்ரீன் ஆப்பிள் வந்துட்டுருக்கு. நிறைய பழம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து மணத்தக்காளி. நான் ஒரு தாமரை தான் வாங்கி வச்சுருந்தேன். கை அளவுக்கு நல்லா பெருசாக பூக்கும். இலை வந்து ரவுண்டாக இருக்குது. கலரும் பாருங்கள், இலையோட கலரு சில்வர் கலரில் இருக்குது. அதனால தான் இதை வந்து இந்த சைடு எல்லாமே நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் இது நான் சீடு போட்டு வளர்த்துட்ருக்கேன். நெல்லிக்காய் பழம் மாதிரி இருக்கும். அந்த குட்டியாக வந்திருக்கு பாருங்கள். பைனாப்பிள் வெரைட்டி. இந்த 300-400 பழம் இருக்குது. இதெல்லாம் ஒட்டு போட்டது தான். இந்த க்ரீன் கலர் போட்டுருக்குது ஒட்டு போட்டது.